ஜென்ரலாக நம்ம பிட்காயினை வந்து டெல்டா எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணும்போது சார்ஜஸ் ரிலேட்டிவ்லி அதிகமாக இருக்கும். காரணம் நம்ம ப்ரோக்கரேஜஸை தாண்டி ஃபண்டிங் ஃபீஸ் அப்படின்னு ஒன்று எவ்ரி 8 hours ஒன்ஸ் நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் அஸ் அ ட்ரேடராக நான் ஒரு பிட்காயினை வந்து ஒரு 3 மாதம் ஹோல்ட் பண்ண விரும்புகிறேன், 6 மாதம் ஹோல்ட் பண்ண விரும்புகிறேன்னா எனக்கான சார்ஜஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். பட் அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இப்போது ஸ்பாட் அப்படின்ற ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வெறும் ப்ரோக்கரேஜஸ் நீங்கள் அதில் பே பண்ணுற மாதிரி இதில் என்ட்ரிக்கும் எக்ஸிட்டுக்கும் பே பண்ண தேவையில்ல. வெறும் எக்ஸிட்டுக்கு மட்டும்தான் பே பண்ணணும். அதே மாதிரி ஃபண்டிங் ஃபீன்ற ஒன்று இருக்காது. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு, பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்பாட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சார்ஜஸ் ரொம்ப டிராஸ்டிக்காக கம்மியாக இருக்கும். இந்த வீடியோவில் டீட்டெயில் பிரேக் டவுன் எதை பற்றி பண்ண போகிறோன்னா, இந்த ஃபியூச்சர்ஸ்க்கும் ஸ்பாட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இதனால் ட்ரேட் பண்ணும்போது ஃபியூச்சர்ஸ்லேருந்து ஸ்பாட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகி ட்ரேட் பண்ணும்போது நமக்கு எந்த அளவுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக சார்ஜஸ் கம்மியாகும் அப்படின்றத டீட்டெயிலில் பார்ப்போம். ஜென்ரலாக நமக்கு டெல்டா எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணும்போது ஏகப்பட்டது ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 150 காயின்ஸ்க்கு மேலே இருந்தாலுமே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் எதில் நடக்கும்னா பிடிசிலையும் இடிஹெச்சில் தான் நடக்கும். ஏன்னா அதை நிறைய பேர் வந்து பை பண்ணி ஹோல்ட் பண்ணி விற்பாங்க பொசிஷனல் ட்ரேடிங்காக. ஸோ அப்படி பண்ணும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே ஃபண்டிங் ஃபீஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து ஒவ்வொரு காயினுக்கும் மாறும். ஸோ இந்த ஃபண்டிங் ஃபீஸு ப்ளஸ் ப்ரோக்கரேஜ் இது ரெண்டும் சேர்த்து நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது சார்ஜஸ் ரிலேட்டிவ்லி அதிகமாக இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ பிடிசி எடுத்துப்போமே. இப்போ நான் பிடிசியை ஃபியூச்சர்ஸில் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னா, சப்போஸ் ஒரு 10 lots பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னா எனக்கு எவ்வளோ மார்ஜின் தேவைப்படும்? ஆல்மோஸ்ட் வந்து நான் 200x லெவரேஜில் போகும்போது ஆல்மோஸ்ட் ஒரு $4.5 அப்படின்றது. சப்போஸ் நான் $100 வச்சுப்போமே. 100 lot நான் அதில் பிட்காயினில் ட்ரேட் பண்ண போகிறேன்னா ஆல்மோஸ்ட் ஒரு $42, $50 வச்சுப்போம். $50 கிட்டே எனக்கு பிளாக் ஆகும். அண்ட் இதில் எவ்வளோ சார்ஜஸ் போகும் அப்படின்றத அப்ராக்சிமேட்டாக இப்போ ஃபியூச்சர்ஸில் செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை ஸ்பாட்டில் கம்பேர் பண்ணுவோம். இப்போது இந்த ஃபியூச்சர்ஸில் ஓவரால் சார்ஜஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், அதே 50 lot நான் வந்து வாங்குகிறேன். எக்ஸல் கேல்குலேஷன் போடுவோம். 50 lots நான் வாங்குகிறேன். நம்பர் ஆஃப் lots 50, ஓகேங்களா? அண்ட் ஒரு லாட் மொத்தமாக நம்ம எவ்வளோ பார்த்தோம்? $50 தேவைப்படுதுன்னு பார்த்தோம் 50 lotsக்கு. ஸோ $50 இன்ட்டு 85 rupeesன்னு போட்டோன்னா அப்ராக்சிமேட்லி 4250 rupees. அதுதான் நம்மளோட மார்ஜின் ரெக்குவயர்மெண்ட் டு ட்ரேட் 50 lot ஆஃப் பிடிசி. ஸோ பிடிசியோட கரண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு $70,000 வச்சுப்போம். அண்ட் அதோட லாட் சைஸ் வந்து 0.001. எப்படி நிஃப்டிக்கு வந்து 75 இருக்குது, 65 இருக்குது, சென்செக்ஸுக்கு 20 இருக்குது. அந்த மாதிரி இதுக்கு வந்து ஃப்ராக்ஷனலாக இருக்கும் 0.001. ஸோ அப்போனா நான் 50 lot வாங்குறேன்னா என்னோட எவ்வளோ குவான்டிட்டி? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 50 இன்ட்டு என்னோட லாட் சைஸ் போட்டோன்னா எனக்கு எவ்வளோ குவான்டிட்டி வருது? 0.05 பிடிசி நான் வாங்குறேன் அப்படின்னு காமிக்குது. அதோட வேல்யூ எவ்வளோ? ஓவராலாக வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.05 இன்ட்டு பிடிசி போட்டோன்னா நம்ம ஆல்மோஸ்ட் $3,500 ஒர்த் ஆஃப் பிடிசி வாங்குகிறோம். அண்ட் அந்த $3,500 ஒர்த் ஆஃப் பிடிசி வாங்குறதுக்கு நமக்கான மார்ஜின் ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் $50 தான். ஏன்னா 200x லெவரேஜ் இருக்கிறதுனால. இதை நான் வந்து ஐஎன்ஆராக ட்ரான்சாக்ஷன் எவ்வளோ வேல்யூ அப்படின்னு நான் செக் பண்ணேன்னா அந்த $3,500 85 rupeesன்னு வச்சு கன்சிடர் பண்ணோன்னா ஆல்மோஸ்ட் 3 லட்சம் கிட்ட வருது. ஸோ இதில் நான் பை அண்ட் செல் நான் பண்ணிவிட்டு அதில் வர டேர்ன் ஓவரில் இருக்கிற ஃபீஸ் தான் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் ஓவராலாக ப்ரோக்கரேஜ் சார்ஜஸாக ஃபியூச்சர்ஸில் போடுவாங்க. ஸோ இப்போ டேர்ன் ஓவர் ஃபீஸ்ன்னு பார்த்தோன்னா 70,000 இன்ட்டு இவ்வளோ குவான்டிட்டி. இதை நம்ம ஒரு வாட்டி பை பண்ணுறோம். ஸோ யூஸ்வலி 3,500 தான் அந்த வேல்யூ இல்லையா? பை அண்ட் செல் இப்படி பண்ணோன்னா ஆல்மோஸ்ட் $7,000. இதுதான் நம்மளோட டேர்ன் ஓவர். இதில் அவங்க சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 0.05% அந்த பை சைட் அண்ட் 0.05% அந்த செல் சைட். ஸோ என்னோட ஓவரால் ஃபீ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபீஸாக இருக்கும். ஸோ ஓவராலாக என்னோட ஃபீஸ் ஈக்குவல் டு 0.05% ஆன் த செல் சைட், 0.05% ஆன் த பை சைட். ஸோ ஓவராலாக $3.5 அதுதான் என்னோட ஃபீஸ். ஸோ $3.5 இன்ட்டு 85 போட்டிங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட்டு ஓகே. ஸோ $300 அதுதான் நான் ஒரு சார்ஜஸ் 50 lot ஆஃப் பிடிசி வாங்கி நான் விற்றேன்னா எனக்கு அப்ராக்சிமேட்லி 4,200 ஒரு 4,000 rupeesன்னு வச்சுப்போமே. 4,000 rupees ஆஃப் மார்ஜின் பிளாக் ஆகுது. அண்ட் ஓவராலாக அதுக்கு நான் பே பண்ணக்கூடிய ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $300. இதுதான் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் நாமினல் ஃபீஸ். ஸோ நீங்கள் 50 lot வாங்குறதுக்கு பதிலாக 100 lot வாங்கினீங்கன்னா சார்ஜஸ் மாறும். அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே மாறும். இது நம்ம ஃபியூச்சர்ஸில் பண்ணுறோம். பட் எல்லாரும் பார்க்குறது என்னென்னா இந்த ப்ரோக்கரேஜ் ஃபீ தான். இது கூட ஃபண்டிங் ஃபீ அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபண்டிங் ஃபீ வந்து இந்த டிரான்சாக்ஷனுக்கு எவ்ரி 8 hours ஒன்ஸு ஒரு ஃபீஸ் டிடெக்ட் ஆகும். அது என்னன்றதை பார்ப்போம். இதில் இப்போ ஒவ்வொரு காயினுக்கும் ஒவ்வொரு ஃபண்டிங் ரேட் இருக்கும். இப்போ பிடிசி பார்த்தீங்கன்னா 0.058
ETH பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.01. ஸோ யூஸ்வலாக பார்த்தோன்னா 0.01 தான் ஃபார் எவ்ரி 8 ஹவர்ஸ் ஒன்ஸு இந்த ஃபண்டிங் ஃபீயை டெபிட் பண்ணுவாங்க. சரி, நீங்கள் லாங் போயிருக்கீங்க, பிடிசியில் லாங் போயிருக்கீங்கன்னா எவ்ரி 8 ஹவர்ஸ் ஒன்ஸ் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஃபீஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஃபியூச்சர்ஸில் பண்ணோம் இல்லையா, அதே டிரான்சாக்ஷனுக்கு இப்போ எவ்வளோ இந்த ஃபண்டிங் ஃபீ ஆட் ஆகுதுன்னு பாருங்கள். 0.010% தான் ஃபண்டிங் ஃபீ. இது வந்து எவ்ரி 8 ஹவர்ஸ் ஒன்ஸுக்கு டெபிட் ஆகும் உங்கள் அக்கௌண்ட்டில். ஸோ நம்ம $3500 ஒன்றும் அந்த ஒர்த் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் தான் பண்ணியிருக்கிறோம். $50 ஆல்மோஸ்ட் ஒரு $3500 ஆஃப் பிடிசி வாங்குகிறோன்னா ஃபண்டிங் ஃபீஸ் வந்து திஸ் இன்ட்டு உங்களோட ஓவரால் வேல்யூ. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் $0.35. ஸோ நான் ஒரு $4500 கிட்ட நான் வாங்கியிருக்கும் போது ஆல்மோஸ்ட் ஒரு $0.35 எவ்ரி 8 ஹவர்ஸ்க்கு போகும். ஸோ இந்த ஜென்ரலாக நம்ம ஐஎன்ஆரில் ஃபைனலாக கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ எவ்ரி 8 ஹவர்ஸ் ஒன்ஸ்னா ஆல்மோஸ்ட் 1 டேக்கு எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ 1 டேக்கு திஸ் இன்ட்டு 3 டைம்ஸ். ஸோ 8 ஹவர்ஸ், 8 3s are 24. ஸோ 24 ஹவர்ஸில் ஒரு நாளைக்கு $1 ஃபீஸ் போகுது. ஸோ இதுவே 1 மந்த்துக்கு பார்த்தோன்னா 1 மந்த்துக்கு இதை இன்ட்டு 30 போட்டுப்போம். ஸோ ஒரு நாளைக்கு $1, ஒரு மாதத்துக்கு $30. இதை நான் ஒரு வருஷத்துக்கு வச்சுருந்தேன்னா இன்ட்டு 12. ஸோ ஆல்மோஸ்ட்டு $378 அது உங்களுக்கு ஃபண்டிங் ஃபீஸாக போயிடணும். ஒரு வருஷத்துக்கு இந்த பிட்காயினை வாங்கி நான் ஹோல்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் $378. தட் இஸ் ஈக்குவல் டு மோர் தென் 10%. நான் மொத்தமாகவே 3500 ஒர்த் ஆஃப் டாலர்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் 10% எனக்கு ஃபண்டிங் ஃபீஸே போயிடும் நான் ஒரு வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணேன்னா. ஸோ இந்த ஃபண்டிங் ஃபீஸ் வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ஃபீஸ். ஜென்ரலாக நம்ம ப்ரோக்கரேஜ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிடும். ஸோ ஒருத்தவங்க 6 மாதம் ஹோல்ட் பண்ணுறாங்க, 1 மாதம் ஹோல்ட் பண்ணுறாங்க, இல்லை 1 வருஷம் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு 10% ஆஃப் த ஓவரால் வேல்யூ ஃபீஸ்க்கே போயிடும். பட் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்பாட்னு ஒன்று வந்துருக்கு. ஸோ இந்த ஸ்பாட்டில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அண்ட் அதோட ஃபீஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் டேரெக்டாக நீங்கள் ஆட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஒன்ஸ் டெல்டா எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட் ஃபண்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா யூ வில் ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். எய்தர் யூபிஐயில் பண்ணலாம், இல்லைனா பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் பண்ணலாம். அப் டு 1 lakh வந்து உங்களோட யூபிஐ வச்சே நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு மோர் தென் யூபிஐயில் ஐஎம்பிஎஸில் பண்ணோன்னா நீங்கள் ஐஎம்பிஎஸ்க்குன்னு ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். இது உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் நம்பர். இதை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி அது இந்த ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இமீடியட்டாக உங்களோட டெல்டா எக்ஸ்சேஞ்சில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இல்லை நான் மோர் தென் 5 lakhs ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறேன்னா அப்போ நீங்கள் என்இஎஃப்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த என்இஎஃப்டிக்கு டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் நம்பர், ஐஎம்பிஎஸ்க்கு டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் நம்பர், என்இஎஃப்டிக்கு டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் நம்பர். அதை நீங்கள் ஆட் பண்ணி அதில் என்இஎஃப்டி ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒன்ஸ் ஆனதுக்கப்புறமா இங்கே மேலே ஸ்பாட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஸ்பாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்பாட் வேலெட் தனியாக இருக்கும், ஃபியூச்சர் வேலெட்டும் தனியாக இருக்கும். நீங்கள் ஃபண்ட் ஆட் பண்ணும்போது அது ஜென்ரலாக ஃபியூச்சர் வேலெட்டில் இருக்கும். ஸோ அதுலேருந்து இப்போ நான் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ட்ரேட் கிளிக் பண்ணேன்னா டேரெக்டாக இடிஹெச்சோ இல்லை பிடிஎஸோ வாங்கலாம். ஆனால் என்னோடய ஃபண்ட்ஸ் இப்போது ஃபியூச்சர்ஸில் இருக்குது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு எஃப்என்ஓலேருந்து நான் ஸ்பாட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறேன், எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறேன். இப்போ சப்போஸ் 2000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறேன்னா நான் 2000 கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன்னா டன். ஸோ இமீடியட்டாக உங்களோட ஃபண்டு ஸ்பாட்டுக்கு வந்துடும். இப்போ நான் ஈஸியாக பிடிசியோ இல்லை இடிஹெச்சோ வாங்கலாம். இப்போ நான் பிடிசி வாங்க போகிறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 700 rupeesக்கு வாங்குறேன் அப்படின்னா நான் 700 rupeesன்னு போட்டேன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பிடிசி இங்கே வரும் அப்படின்னு இதில் காமிக்கும். அண்ட் ஹவு மச் யூ பே அப்படின்னு காமிக்கும். ஸோ அப்ராக்சிமேட்லி I am buying this much quantity, this much charges you have to pay அப்படின்னு எல்லாமே வந்துடும். இப்போ நான் பை பிடிசின்னு கொடுத்துட்டேன்னா இட் வில் ஜஸ்ட் ask you a confirmation, yes I understand கொடுத்துட்டேன்னா முடிஞ்சிச்சு. ஸோ ஸ்பாட்டில் டேரெக்டாக ஐம் ஏபிள் டு பை பிடிசி. ஸோ இப்போ இடிஹெச்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ இடிஹெச் நான் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்க விரும்புகிறேன்னா 1000 rupeesன்னு கொடுத்துட்டேன்னா 0.004 ETH you are going to buy. அதுக்கு நான் ஓவராலாக 800 rupees. ஸோ அது ரவுண்ட் ஆஃப் பண்ணிடும். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 800 rupees கிட்ட உங்களுக்கு போகுது. ஸோ நான் பை இப்போ இடிஹெச் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா டன். ஸோ ஆர்டர் சப்மிட்டடு, ஆர்டர் ஃபில்டு, இட் வில் கெட் எக்ஸிக்யூட்டட், யுவர் ஆர்டர் இஸ் கம்ப்ளீட் அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போது இதுக்கு நான் சார்ஜஸாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி மினிமல். ஸோ இதே டிரான்சாக்ஷனை எனக்கு சார்ஜஸாக போகும்போது வெறும் 0.1% தான். ஸோ அப்படி இருக்கும் போது நான் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறேன்னா என்னோட ஓவரால் சார்ஜஸே ₹1 தான் இருக்க போகுது. ஸோ நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குறேன்னா என்னோட ஓவரால் சார்ஜஸே ₹10 தான் இருக்கும். ஸோ உங்களோட ஓவரால் சார்ஜஸ் இருக்கு இல்லையா, ஓவரால் டிரான்சாக்ஷன் வேல்யூ இருக்கு இல்லையா, அதில் வெறும் 0.1% தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அது கூட எப்போனா நீங்கள் செல் பண்ணும்போது மட்டும்தான், பை பண்ணும்போது சார்ஜஸே கிடையாது. எப்போ எக்ஸிட் பண்ணுறீங்களோ அப்போ தான் சார்ஜஸ். ஸோ நம்ம ஃபியூச்சர்ஸில் பண்ண அதே ட்ரேடை இப்போ ஸ்பாட்டில் பண்ணுறோன்னு வச்சுப்போமே, அதே 50 லாட் வாங்குறீங்க. 50 லாட் விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்மோஸ்ட் 0.05 BTC. ஸோ அது டாலர் டேர்ம்ஸில் பார்க்கும்போது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி $3500 நீங்கள் வாங்குறீங்கன்னா இங்கே வந்து லெவரேஜ் கிடையாது. ஏன்னா ஃபியூச்சர்ஸில் லெவரேஜ் இருக்குது 200x, அதனால நம்ம கம்மியாக கொடுக்கும்.
ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட வேல்யூ இப்படி பார்த்தீங்கன்னா 3 லட்சம். ஸோ இப்போ நான் 3 லட்சம் கொடுத்து இதை நான் ஸ்பாட்டில் வாங்குறேன்னு வச்சுப்போமே. ஸோ என்னோடய ஓவரால் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா அந்த 3 லட்சத்தில் 0.1% எப்போ நான் செல் பண்ணுறனோ அப்போ தான் எனக்கு அந்த ஓவராலாக எனக்கு சார்ஜஸ். ஸோ விச் இஸ் 298 ருபீஸ். ஸோ 300 ருபீஸ் நான் பே பண்ணுறேன். ஸோ ஃபியூச்சர்ஸ்லிக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா ரெண்டுமே மோர் ஆர்லெஸ் சார்ஜஸ் சேம் தான். பட் இங்கே எவ்ரி 8 ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ஃபண்டிங் ஃபீன்னு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகிட்டே போகிறதுனால ஒரு வருஷத்தில் 10% கிட்ட உங்களோட டிரான்சாக்ஷன் வேல்யூலேருந்து ஃபண்டிங் ஃபீஸ்க்கு போயிடுது. பட் இதே டிரான்சாக்ஷனை இப்போ நான் ஸ்பாட்டில் பண்ணும்போது ஒரு வருஷம் இல்லை 10 வருஷம் நான் அதை ஹோல்ட் பண்ணால் கூட எனக்கு இந்த 300 ரூபா தவிர எந்த சார்ஜஸுமே கிடையாது. அது கூட எப்போ நான் செல் பண்ணுறனோ அப்போ அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கோ அந்த ஓவரால் வேல்யூவில் 0.1% தான் டெபிட் ஆகும். மற்றபடி இந்த ஃபண்டிங் ஃபீன்னு ஒன்று இருக்காது. ஸோ யாராவது ஒருத்தவங்க நான் வாங்கிட்டு ஹோல்ட் பண்ண போகிறேன் மோர் தென் 1 டே இல்லை மோர் தென் 2 டேஸ் நான் ஹோல்ட் பண்ண போகிறேன்னா அவங்க இந்த ஃபண்டிங் ஃபீஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஸ்பாட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த சார்ஜஸே இருக்காது. அதேமாதிரி இது வெறும் பிடிசிக்கும் இடிஹெச்சுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறதுனால டேரெக்டாக நீங்கள் ஸ்பாட்னு கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட நீங்கள் ஆல்ரெடி வாங்கின பொசிஷன் காமிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இடிஹெச் வாங்கியிருக்கிறேன், அது எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, அதோட வேல்யூ எவ்வளோன்னு இருக்குது. இப்போ நான் பிடிசியும் வாங்குறேன்னு வச்சுப்போமே, இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு நான் பிடிசி வாங்குறேன்னா இப்போ டேரெக்டாக பை பிடிசின்னு கொடுத்துட்டேன்னா அதுவும் இங்கே கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ போத் பிடிசி ப்ளஸ் இடிஹெச் இது ரெண்டுமே நான் ட்ராக் பண்ணிக்கலாம். இதோட ரெண்டோட வேல்யூ இப்போ கரண்ட்டாக நான் இவ்வளோ இது வந்து 678 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், இது 800 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ ஓவராலாக பிடிசி ப்ளஸ் இடிஹெச் இது ரெண்டும் சேர்ந்து இவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, கரண்ட் வேல்யூ இவ்வளோ. ஸோ டே டு டே பேசிஸில் ஏறதும் இறங்குறதை வச்சு நீங்கள் இதை ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு ஏறி இருக்குது எந்த அளவுக்கு இறங்கி இருக்குன்ட்டு. இன்கேஸ் நான் வாங்கினதை உடனே விற்கணும்னு நினைக்கிறேன்னா சிம்பிள், நீங்கள் டேரெக்டாக அதை கிளிக் பண்ணிவிட்டு செல் இடிஹெச்னு கொடுத்துருங்க. செல் இடிஹெச்னு கொடுத்துட்டு வாட் எவர் குவான்டிட்டி நீங்கள் மேக்ஸிமம் குவான்டிட்டி எவ்வளோ வச்சிருக்கீங்களோ அந்த மேக்ஸிமம் குவான்டிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு செல் இடிஹெச்னு கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ வாட் எவர் த ஹோல்டிங்ஸ் தட் யூ ஹேவ் அந்த இடிஹெச்சோட ஹோல்டிங்ஸ் இட் வில் லிக்விடேட் இமீடியட்லி அண்ட் இட் வில் கிரெடிட் பேக் இன் யுவர் ஸ்பாட் வாலெட். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நான் செல் பண்ணும்போது அதுக்கு எவ்வளோ சார்ஜஸோ அது மட்டும் தான் டெபிட் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செல்லிங்க்கு 0.1% ஆஃப் த ஓவரால் வேல்யூ. ஸோ 800 ருபீஸ்க்கு 0.1% எவ்வளவோ அதுதான் கேல்குலேட் பண்ணி சார்ஜஸ் தான் போகும். ஸோ டேரெக்டாக எனி ஸ்பெசிஃபிக் ட்ரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் அது ஸ்பாட் வாலெட்டில் பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் எப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ வாங்குறதா இருந்தாலும் டேரெக்டாக கிளிக் பண்ணி யூ ஜஸ்ட் கிளிக் ஆன் ட்ரேட் அண்ட் வாங்குறதா இருந்தால் டேரெக்டாக முன்னாடி சொன்ன மாதிரி நான் பைன்னு கொடுத்து இப்போ 1000 ரூபான்னு கொடுத்துருன்னா அவ்வளோதான், இட் வில் ஆட்டோமேட்டிக்லி பை அண்ட் இட் வில் கெட் ரிஃப்ளெக்டட் இன் யுவர் அக்கௌண்ட். ஸோ ஈஸி டு ட்ரான்சாக்ட், ஈஸி டு செக். அண்ட் அதே மாதிரி நான் ஹோல்டிங்ஸோட என்னோட பீரியடுக்கு வந்து கொஞ்சம் ப்ரொலாங்காக இருக்குன்னா ஃபியூச்சர்ஸ்க்கு போகாதீங்க, அந்த ஃபண்டிங் ஃபீஸ்லேயே நிறைய போயிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்பாட்டில் மூவ் பண்ணி நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணும்போது சார்ஜஸ் ரிலேட்டிவ்லி ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதுதான் ஐ வாண்டட் டு கன்வே. ஸோ ஹோப் யூ ஃபவுண்ட் இட் ஹெல்ப்ஃபுல். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.